எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஃபோர்த்து முன்னால் முடியுங்கிறத பற்றி என்னோடய ஃபோர்த்து யூடியூப். ஓகே, நம்ம ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுத்ததை பற்றி பேசினேன். நம்ம எதிரிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, எதிரிகள் இருந்தால் தான் நண்பர்கள் வருவான், நண்பர்கள் இருந்தால் தான் எதிரிகள் வருவான். நீங்கள் முன்னேறி போனால் தான் உங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தியாகும். இதெல்லாம் யூஷுவல், எல்லா உலகம் பூரா இதே மெத்தட் தான். முதல்ல உங்களோட முதல் எதிரி, ஆமாம், சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் உங்களை அழிக்காமல் விடாது. முதலே நான் உங்களுக்கு சில விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இந்த சோம்பேறித்தனம் உங்களை அழிக்காமல் விடாது. முதல்ல அதை கை கழுவுறதுக்கு பாருங்க. முதல் எதிரி சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை எப்படி விரட்டுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், அடுத்தது வரேன். இப்போது இந்த சோம்பேறித்தனம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு ஞாபக மறதியினால தான் வரும். இந்த ஞாபக மறதியை எப்படி கொண்டு வரலாம், எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, என்னோடய வீடியோவில் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். ஒரு டைரியில் எழுதுங்க, இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் ரெக்கார்டர்னு இருக்குது, அது அப்பப்போ சப்போஸ் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, இன்றைக்கி இந்த வேலையை பண்ணணும்பா, ஒரே விஷயம் தான், கட் பண்ணிட்டேன், இந்த வேலை ராமசாமியை பார்க்கணும், கோவிந்தசாமியை பார்க்கணும், இதை பற்றி கேட்கணும், ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போனோடனே இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு போனோடனே அது எழுதிச்சு ஃபோன் பண்ண, உங்களோட என்னாச்சு, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ராமசாமியை பார்க்கணும், கோவிந்தசாமியை பார்க்கணுங்கிறத நீங்கள் நிச்சயமாக மறந்துடுவீங்க. இந்த மறதி என்னது, மறதியோட கான்செப்ட் தான் சோம்பேறித்தனம். என்னவோ நினச்சேன், என்னையா விட்டுட்டேன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்திங்கன்னா, இதுதான் முதல்ல சோம்பேறித்தனத்தோட ஆணி வேர். இந்த கவனத்தை இல்லாததை, இதை இந்த ஞாபக மறதியை சரிப்படுத்துகிறத எப்படிங்கிறது இந்த டைரி இதை சொன்னேன். இது எப்படி இந்த ஞாபக மறதி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் இல்லாதது முக்கியமான விஷயம். நீங்கள் எப்பயாவது போலீஸ் ஸ்டேஷன் ஒரு விஷயத்துக்கு எங்கேயாவது போயிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா இப்போ அடிக்கடி அதாவது இந்த நம்மளோட வாழ்க்கையில் நிறையா நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம். அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டரு இல்லை ஒரு ரைட்டர், நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத முதல்ல காது கொடுத்து கேட்பாங்க, நிறையா கேட்பாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, நீங்கள் அதை எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போது இந்த இந்த ஞாபக மறதியை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கவனத்தை திசை திருப்போம், அல்லது கவனம் இல்லாமல் பேசுவது, இல்லைன்னா கவனமே இல்லாமல் இருப்பது, இதுதான் ஞாபக மறதி. இந்த ஞாபக மறதி தான் சோம்பேறித்தனத்தை உருவாக்குது. இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேன் இல்லையா, அவர் எவ்வளோ உன்னிப்பாக கேட்குறாரு. இப்போ நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன். ஆப்பிளுங்கிறது பல காலமாக விழுந்துட்டுருக்கு. எப்போ தான் வேலை, எப்போ பாரு ஆப்பிள் பழம் மரத்துலேருந்து விழுந்து தானே இருக்கு. அது ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்னு. அப்போது அவன் உன்னிப்பாக கவனிக்கிறான், அதனால் அவன் வெற்றி அடைகிறான், அவ்வளோதான். இப்போது இந்த ஞாபக மறதி என்னெல்லாம் பண்ணுது, எப்படி கொண்டு போகுது. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன, நீங்கள் ஒருத்தர் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்கன்னு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் சமாச்சாரத்தில் மாதிரியே இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காது கொடுத்து கேட்கும்போது, இவன் நல்லா காது கொடுத்து கேட்குறான், இவங்ககிட்ட நம்மக்கிட்ட பிரச்சனையை சொல்லலாங்கிறதுனால பல பேர் உங்கள்கிட்ட, அதாவது அவங்களை
யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து தேவி உங்களை விரும்புவாங்க. ஐ மீன் தேவி லைக் இட் யூ. இப்போ பாருங்கள், அவர் சொல்கிற விஷயத்தில் பல நல்ல கருத்துக்கள் வரலாம், கருத்து இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னென்னா காது கொடுத்து கேட்குறதுனால சில கருத்துக்கள் உங்கள் மனசில் புரியும். அது நிச்சயமாக நல்லது கெடுது தெரியாது, ஆனால் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், இந்த வேர்ட்ஸு இல்லைனா அவங்க சொல்கிற சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு. இதே தான் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஞாபக மருதி எப்படி வந்த உடனே என்ன செய்யுதுன்னா, எழுதலை ஞாபக மருதி வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து லேட் ஆகுது. அப்போ அது தட் இஸ் கால் லேட் டிசிஷன். லேட் டிசிஷன் வரும்போது என்னெல்லாம் வருது பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போது நான் சொன்னேன் இந்த ராமசாமி கோவிந்தசாமின்னு 2 பேர் சொன்னேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணல, ஞாபகம் இல்லை. பாருங்கள், வரிசையாக வருதுங்க. முதல்ல வந்து ஞாபக மருதி. ஞாபக மருதி ஏன் வருது அப்படின்னா கவனமின்மை. கவனமின்மை ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு அதில் இந்த கவனமின்மையினால் வரக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லேட் டிசிஷன். எதையுமே முடிவு பண்ண முடியாது, அப்படி போய்டும். இவ்வளோ தாங்க. இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சு இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நான் சொன்னதான், ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல அந்த ராமசாமி கோவிந்தசாமி என்ன சொல்கிறது வைக்கலாமா, சின்ன உதாரணம். சரிப்பா, நீ ஒன்று செய், நாளைக்கா நீ மத்தியானம் ஒரு 2 மணிக்காக வந்துடு அப்படின்னு ஒரு சொல்கிறான்னு வச்சுப்போம். ஒரு முக்கியமான விஷயம், 2 மணிக்கு வா அப்படின்னா. இப்போ இந்த சோம்பேறித்தனம் என்ன ஆகுது, போயிடுது. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க நீங்கள் போயிடுறீங்க, அவ்வளோதான். இப்போ அந்த நீங்கள் என்ன காரணத்துக்காக போனீங்களோ அந்த காரணம் வெற்றி அடையுது. ஐ மீன் அது வேலை நடக்குது, வெற்றி அடையுது, வேலை நடக்குது. நான் அன்றைக்கே சொன்னேன், மனசு வந்து சொல்லுது இந்த சோல்ஜர், அதாவது இந்த உடம்புங்கிறது ஒரு சோல்ஜர், இதை போய் வேலை செய்யுது. அதே மாதிரி மனசு வந்து எழுத சொல்லுது, எழுதுறீங்க, அதனால் ஞாபகம் வருது, அவனை காண்டாக்ட் பண்ணுறீங்க, காண்டாக்ட் பண்ண உடனே அந்த வேலை நடக்குது. அப்போ சோம்பேறித்தனம் தானாக போயிடுது. இதாங்க ரொம்ப சிம்பிள். அடுத்தது இந்த 4வது ஒரு கெட்ட ஒரு ஆள் இருக்காங்க. இந்த கெட்ட ஒரு விஷயம் இருக்குது, கெட்ட ஆள் இருக்குது, கெட்ட ஒரு விஷயம் நெகட்டிவ் திங்கிங்கு. எதை எடுத்தாலும் ஒரு நடக்காது. நான் அப்போவே சொல்லிட்டேன், நடந்ததை பற்றி, வெற்றி அடைஞ்சதை பற்றி யோசனை பண்ணுங்கள். நடந்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னேன். இது ஒன்று. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 3 விதமான கேட்டகரி பீப்புள் கிடைப்பான். ஒரு சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்க, அவங்கள்ட்ட போனோன்னு ஒருத்தன் சொல்லுவான், எல்லாம் நடக்காதா அப்படிலாம். அடுத்தவன் நடக்கும், நீ முயற்சி பண்ண. ஓகே. 3வது ஒரு கேட்டகரி, அப்படியா விஷயம், ஓகே நீ ஒன்று செய். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காது, அந்த நண்பர்கிட்ட உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். நீங்கள் என்ன செய்கிற, அந்த நண்பரை போய் பார்த்தேன்னா அவர் உன்னோட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு நல்ல வழி காட்டுவார் அப்படி சொல்லுவோம். இந்த முதல்ல நீ நடக்காதுன்னு சொன்னால, முதல்ல அந்த ஆளை தூக்கி வெளில போடும், பக்கத்தில் விடாதீங்க. அவர் உங்கள் சகோதரராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய மிகவும் வேண்டப்பட்டவராக இருக்கலாம், ஏன் உன்னோட பொண்ணாக கூட இருக்கலாம், ஒரு பையனாக கூட. நடக்காதுன்னு சொன்னால் அவங்கள கேர் பண்ணாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. நீங்கள் உங்களோட வேலையை நடக்கணும் அப்படின்னா, யார் நடக்கணும்னு சொன்னானே நீ ட்ரை பண்ணுறா கிடைக்கணும், அவன் பாசிட்டிவ் திங்கிங்காரன். ஆனால் அவனுக்கு அது சொல்யூஷனுக்கு வழி சொல்லத்தில்லை. ஆனால் 3வது ஒருத்தர் சொன்னான் பாரு, நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், நீ அவர்கிட்ட போனேன்னா அவர் உனக்கு வெற்றிக்கான வழிக்கு இதை பற்றி அவருக்கு தெரியும். இது சரியான சஜஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா
4 பிள்ளைய பெற்றவனை போய் ஒரு பொண்ணோ ஆணோ ஒரு 4 பிள்ளைய பெற்றவனை போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா குடும்பத்தில் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அவன் சில ஐடியா கொடுப்பான். நீ ஒன்றுமே கல்யாணம் ஆகாதவனை போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவனை போய் நீ எனக்கு சொல்லு அப்படின்னா அவன் எப்படியா சொல்லுவான்? அவன் சொல்லவே மாட்டான். நீங்கள் எப்படியாவது உங்களோட வேலையில் உங்களால் முடியணும். இது தாரக மந்திரம். உன்னால் முடியும். இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் அது மாதிரி யோசனை பண்ணி பாருங்கள், வெற்றிகள் உங்களை தேடி வரும். முக்கியமாக நான் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 1 சோம்பேறித்தனம். அது எதனால் வருது? கவனமின்மையினால் வருது. கவனமின்மை எப்படி வருது? ஞாபக மறதியினால் வருது. ஞாபக மறதி எப்படி வருது? ஞாபக மறதி இந்த 3 இன்டர்லிங்க் அப்படியே சேர்ந்து வரும். நீங்கள் அதை அப்படியே மாற்றி போட்டு பாருங்கள். கரெக்டாக உங்களோட டிசிஷன் லேட் டிசிஷன் வராது, ரைட் டிசிஷன் வரும். ராமசாமியை பார்ப்பீங்க, கோவிந்தசாமியை பார்ப்பீங்க, வேலை முடிக்க போயிடும். வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துருவோம். ஓகே.